ராவோட மெயின் ஈவெண்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜே ஈசோ வர்சஸ் பேரன் பேக்கர். இவங்க 2 பேருக்கும் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச். இந்த மேட்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் பேரன் பேக்கர் வரும். அதுக்கப்புறம் வரும் ஜே ஈசோ. டாமி ட்ரீமர் எப்படி எல்லா வெப்பன்ஸையும் போட்டு அள்ளி போட்டு அந்த ட்ராலியில் கொண்டு வருவாரோ அதே போல தான் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் ஜே ஈசோ அந்த ஸ்டேஜுக்கு அடியில் இருந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, டேபிளை தூக்கி நிமித்தி வைக்கிறார். அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு அடியிலேருந்து ஸ்டீல் சேரை எடுத்து ரிங்குள்ளே போகிறார். இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு பேரன் பேக்கர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டீல் சேரால் தூக்கி அடின்னு அடிக்கிறாரு ஜே யூசோவை. ஜே யூசோ அடிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் 2 ஸ்டீல் சேரை நிப்பாட்டி அது மேலே தூக்கி விட்டுற. ஜே யூசோ உடம்பு பயங்கரமாக அடிபடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோவை கமெண்ட்ரி டேபிள்கிட்ட நிப்பாட்டி எப்போதும் க்ளோத் லைன் போடுற பேரன் பேக்கர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பேரல் இருக்கும், குப்பை தொட்டி இருக்கும், அதை தூக்கி அதோட அடிப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்ரி டேபிளோட அந்த டாப் கீழே கிடக்கும், அதில் தூக்கி ஜே யூசோ பேரன் பேக்கரை விட்டுருவார். அதுக்கப்புறம் டாப் ரோப்லேருந்து ஹரிக்கனா ஒன்று போடுவார் பேரன் பேக்கர். ஜே யூசோவுக்கு போட்டு பின் பண்ணி பார்ப்பார். பின் பண்ண முடியாது, கிக் அவுட் பண்ணிடுவார். இதுதான்டா அவனை முட்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேரன் பேக்கர் வெறியாகி அவன் காலை உடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரெடியாகி ஸ்பியரை போட ஓடுவார். அந்த ரன்னிங்லேயே ரிவெஞ்ச் ஸ்பியரை போட்டு விட்ருவார். ஜே யூசோஸ் போட்டுட்டு பின் பண்ணுவார். அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறார். அதுக்கப்புறம் மீண்டும் இன்னொரு ஸ்பியரை போட்டு அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த ரோப்லேருந்து ஃப்ளாக் பிளாஷை போட்டு பின் பண்ணுவார். பின் பண்ணோடனே 2 கவுண்ட் ரெஃப்ரி இன்னொரு 2 கவுண்ட் என்னோடனே ரெஃப்ரியை பிடிச்சி ஒரு ஆள் இருப்பார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா பெர்சன்ட். ரெஃப்ரியை பிடிச்சி இழுத்தோடனே ரெஃப்ரியோட ஷூ கையோட வந்துடும். அதை தூக்கி ரெஃப்ரியை விட்டு ரெஃப்ரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிங்குள்ள போய் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரிங்குள்ள ஜே யூசோவை கடப்பாரு. ஜே யூசோவை தூக்கி அட்டாக் பண்ணுவார். ஜே யூசோவை தூக்கி அட்டாக் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, LA நைட் மியூசிக் வருது. LA நைட் மியூசிக் வந்தோடனே LA நைட் பிரசன்ட் ரீடை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அடித்து தெறிக்க விடுறாரு, ஓடுறா உனக்கு இங்கே வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி அடித்து ஓட விட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பின்னாடியே செத் ரொலின்ஸ் LA நைட்டை அட்டாக் பண்ணுறாரு. LA நைட்டை அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ரிங்குள்ளே போவார். ரிங்குள்ளே போயிட்டு ஜே யூசோவுக்கு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெடிகிரி ஃபினிஷராக போடுவார். பெடிகிரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசன் ரீடை பார்ப்பார். இருக்க மாட்டார். பேரன் பேக்கரை தூக்கி இந்த மேட்சை முடிச்சு விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லி ரெடி பண்ணுவார். அந்த இடத்துல சிஎம் பங்க் வருவார். சிஎம் பங்க் மியூசிக் கேட்டோன்னே செத் ரொலின்ஸ் கீழே இறங்கி சிஎம் பங்கும் செத் ரொலின்ஸை அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்தில் செத் ரொலின்ஸை ஒரு ரிங்குள்ள தள்ளி விட்டு அதுக்கப்புறம் ரிங்குள்ள ஏறினோடனே பின்னாடியே LA நைட் அட்டாக் பண்ண, இந்த பக்கம் சிஎம் பக்கம் அட்டாக் பண்ண, 2 பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் 2 பேரும் சேர்ந்து செத் ரொலின்ஸ் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஎம் பங்கு GTS மூவ் போடலான்ட்டு பார்ப்பாரு. அந்த இடத்துல ரிங் சைடுக்கு போயிட்டு இருந்த LA நைட்டு GTS மூவ்லேருந்து எஸ்கேப் ஆன செத் ரொலின்ஸ் சிஎம் பங்கை தள்ளி விட்டு LA நைட்டை அந்த டேபிளில் உள்ள வச்சிருவாரு. டேபிளில் டேபிள் உடச்சிக்குவோம். அதுக்கப்புறம் ரோமன் ரெக்ஸ் மியூசிக் வரும். ரோமன் ரெக்ஸ் தேடிட்டு இருப்பாரு பேரன் பேக்கர். ஆனால் ரோமன் ரெக்ஸ் ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு பெரிய பவரான ஒரு ஸ்பியரை போடுவார். ரன்னிங் ஸ்பியர் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யூசோஸை உள்ளே விட்டு மேட்சை முடிக்க சொல்லுவார். அதை ஜே யூசோ டேபிள் மேலே படுக்க வச்சு பேரன் பேக்கரை படுக்க வச்சு அங்கேருந்து ஃப்ளாக் ஃப்ளாஷ் போட்டு அதை உடச்சி முடிச்சு வின் பண்ணிடுவார். வின் பண்ணோன்னே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோவும் ரோமன் ரிங்ஸும் ரிங்கில் நிற்பாங்க. அந்த இடத்துல பால் கியூமனும் பிரசன்ட் ரீடும் போவார். பிரசன்ட் ரீடை கூப்பிடுவார். வாடா இப்போ வாடா என் ஷூ மேலே கையை வச்சு பாடுறா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். பிரசன்ட் ரீடு வரமாட்டார். பிரசன்ட் ரீடு உனக்கு இப்போ இல்லை, உனக்கு முடிவு நான் கெட்டுறா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு கிளம்பிடுவாங்க வார்த்தையால். இதுதான் இந்த ராவோட மெயின் இவெண்ட்ல